வாணி ஸ்டோரீஸ். வெயில் காலம் அடிச்ச பயங்கரமான வெயிலால தரையெல்லாம் வறண்டு போயிருந்துச்சு. வயது நெருப்ப கஞ்சி தண்ணி கூட இல்லாத காலகட்டம் அது. பாவம் ராமையாவோட கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. ஆகாயத்துல மேகங்கள் எல்லாம் கருப்பாகும் போது அதை பார்த்து சந்தோஷப்படணுமா இல்ல அவனுடைய நிலைமைய பார்த்து அழணுமானே பாவம் அவனுக்கு தெரியல. ஏன்னா எதிர்பாராம திடீர்னு பேஞ்ச மழையில அவன் நட்ட பயிரெல்லாமே அடிச்சுக்கிட்டு போனதுனால அவனுக்கு அவ்வளவு கவலையா இருந்துச்சு. கடவுளே, உனக்கு நான் என்ன அநியாயம் பண்ணேன்? வெயில் காலம் முழுக்கவே வீட்டில் நான் வெட்டியாக தான் இருந்தேன். நானும் கஷ்டப்பட்டேன். பாவம் என்னை நம்பி வந்த என் பொண்டாட்டிய கூட பட்டினியாக தானே போட்டேன். இப்போ மழை வந்துடுச்சேன்னு சந்தோஷப்படுறதுக்குள்ள நான் விளைய வச்ச அந்த பயிர் எல்லாத்தையும் நாசமாக்கிட்டு போயிட்டியே. அப்போ ராமையா கூடவே இருக்கிற சோமையா அப்படிங்கிற விவசாயி ராமையா தனியா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்து அவனை சமாதானப்படுத்துறதுக்காக அவன் பக்கத்துல வந்து உட்காந்தான். என்ன ராமையா இது? இப்படி ஆத்தங்கார ஓரமா உக்காந்து கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கியே, அப்படி உனக்கு என்ன கஷ்டம்? உன்னோட கஷ்டத்தை என்கிட்ட சொல்லக்கூடாதா? உன்னோட கஷ்டம் என் கஷ்டம் மாதிரி தானே. என்னன்னு சொல்ற சோமையா? வெயில்ல தான் வயல்ல வேலை இல்லை, மழை பெய்யற நேரம்னு நாத்து நட்டா பெருசா மழை பெஞ்சி எல்லாமே அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. பாவம் என் பொண்டாட்டி வீட்டுல பசியும் பட்டினியுமா இருக்கா. கவலைப்படாத ராமையா, இயற்கையில் எப்போ என்ன நடக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? கவலைப்படாம எழுந்து வீட்டுக்கு போ. வீட்டில் உன் பொண்டாட்டி உனக்காக காத்துக்கிட்டு இருப்பாளே. நாளைக்கு விடிகிற பொழுது நமக்கு நல்லபடியா விடியும். நீ சொல்றது சரிதான் சோமையா. ஆனா என் குடிசைக்கு போய் என் பொண்டாட்டியோட முகத்தை தலை நிமிர்ந்து என்னால் பார்க்க கூட முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, நான் கிளம்புறேன் சோமையா அப்படின்னு சொல்லி ராமையா எழுந்திருச்சு அவன் கண்ணீரை தொடச்சுக்கிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தான். புருஷனுடைய முகம் வாடி போயிருக்கிறதையும் கண்ணுல கண்ணீர் இருக்கிறதையும் பார்த்ததும் லக்ஷ்மியோட மனசு ரொம்பவும் கலங்கி போச்சு. அவ உடனே தான் புருஷ பக்கத்துல வந்து புருஷன் கிட்ட, என்னங்காச்சு? ஏன் உங்க கண்ணெல்லாம் ஈரமா இருக்கு, முகமெல்லாம் வாடி போயிருக்கு? எனக்கு பயமா இருக்கு. உங்க முகத்தை பார்த்தா ஏதோ நடக்க கூடாதது நடந்த மாதிரி இருக்கு. லக்ஷ்மி, அந்த கடவுள் நம்ம தலையெழுத்துல சந்தோஷத்தை எழுதி வைக்கல. காலையில பெஞ்ச மழையில நட்டு வச்சிருந்த நாத்து எல்லாமே அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. நம்ம உழைப்பெல்லாமே அந்த தண்ணியோட தண்ணியா கலந்துடுச்சு. இப்ப நமக்கு மிச்சம் இருக்கிறது இந்த கண்ணீர் மட்டும்தான். ஐயோ கடவுளே, எங்களுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம்? ஆனா இந்த கஷ்டம் நிரந்தரம் இல்லைங்க. காலப்போக்கில் எல்லாமே மாறிடும். அதுக்காக இப்படி நீங்க அழலாமா? உங்க கண்ணுல கண்ணீர் வரலாமா? தயவு செஞ்சு அழாம இருங்க. எப்படி அழாம இருக்க சொல்ற லக்ஷ்மி? வீட்டில் சாப்பிட சாப்பாடு இல்லை, கையில் ஒத்த ரூபாய் இல்லை. என் பொண்டாட்டி நீ எத்தனை நாளைக்கு பசியும் பட்டினியுமா இருப்ப? எனக்கு நான் வாழ்ற இந்த வாழ்க்கையே வீண்டானோன்னு தோணுது. இப்படி பேசாதீங்க. கஷ்டம் நிரந்தரம் இல்ல. நமக்கு இன்னைக்கு கஷ்டம் இருந்தாலும் நாளைக்கு நிச்சயமா நல்லது நடக்கும். நீங்க தைரியமா இருங்க. உங்க கூட எப்பவுமே நான் இருக்கேன் இல்லையா? விளைச்சல் வீணா போனா பரவாயில்லைங்க. உங்க ஆரோக்கியம் நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதுங்க. உன்னோட பொறுமையும் உன் தைரியமும் தான் என்னை வாழ வைக்கிறது லக்ஷ்மி. இல்லைனா எப்போவோ இந்த உடம்பை விட்டு இந்த உயிர் போயிருக்கும். நீ எனக்கு கிடைக்க நான் கொடுத்து தான் வச்சிருக்கணும். கவலைப்படாதீங்க. நாம கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க, நாம பூமியை நம்பி வாழ்றவங்க. நம்மளை காப்பாத்த அந்த பூமி தான் இருக்காங்க. நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க. அன்னைக்கு வானிலை இன்னும் பயங்கரமா மாற ஆரம்பிச்சுது. ஆகாயத்துல இருக்கிற தெரை கிடஞ்சு போன மாதிரி விடாம பயங்கரமான மழையும் பேஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ராமையாவோட வீட்டு கூரை சரியில்லாம இருக்கிறதுனால வீட்டு கூரை வழியா மழை தண்ணி வீட்டுக்குள்ள சொட்டிக்கிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, தெருவுல ஓடுற மழை தண்ணியும் வீட்டுக்குள்ளதான் வந்துச்சு. ஐயோ, என்னங்க, வீடு முழுக்க தண்ணி அடிச்சு செவரெல்லாம் இந்த தண்ணியில ஊறி கிட்டத்தட்ட இடிஞ்சு விடுற நிலைமைக்கே வந்துருச்சு. எந்த நேரத்துல நாம எங்கன்னு போறது, யாரு வீட்டுலன்னு தங்குறதுங்க? ஆமா லக்ஷ்மி, இந்த வீடு எப்போ இடிஞ்சு விழனே சொல்ல முடியாது. நமக்குன்னு இருக்கிற கொஞ்சோண்டு சாப்பாட்டையும் பொருளையும் மூட்டை கட்டு. நம்ம வயலுக்கு மேலே இருக்கிற உயரமான இடத்துக்கு போயிடலாம். அங்கே பாதுகாப்பாக இருப்போம். ராமையா லக்ஷ்மி 2 பேருமே மழையில நனைஞ்சுக்கிட்டு அவங்க வீட்டுல இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அவங்க வயல் கிட்ட வந்தாங்க. அங்க இருக்கிற ஒரு பெரிய மரத்தோட நிழல்ல நின்னுக்கிட்டு மழையில இருந்து தப்பிக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏங்க, இந்த மரத்துக்கு கீழே நாம தற்காலிகமா ஒரு குடிசையை கட்டிக்கலாமா? இந்த மழையில இருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த குடிசை இருந்தா போதும். எப்படியாவது நாம தப்பிச்சிடலாங்க. சரி லக்ஷ்மி, இருக்கிற 4 கட்டை கொஞ்சம் இலைய வச்சு எப்படியாவது ஒரு குடிசையை கட்டிடுறேன்.
இந்த கஷ்டமான நேரத்துல இந்த மழையில இருந்து நம்மளை காப்பாத்த போறது இந்த மரம் மட்டும்தான். கவலைப்படாதீங்க, நாம இங்கேயே இருந்து நம்ம வயலை நல்லபடியா பார்த்துக்கலாம். அதே மாதிரி மறுபடியும் நம்ம வயல்ல பயிரிடலாம். கஷ்டம் வீண் போகாதுங்க. நீ என் கூட இருக்கிற வரைக்கும் எவ்வளவு கஷ்டத்துலயும் நான் சந்தோஷமா வாழ முடியும் லக்ஷ்மி. ஏன்னா நீ என் பக்கத்திலேயே இருந்து எனக்கு தைரியம் கொடுக்கறதால தான் எனக்கு நம்பிக்கை வருது. இப்படியே சில நாட்கள் போச்சு. அவங்க அந்த சின்ன குடிசையிலேயே வாழ்ந்துகிட்டு மறுபடியும் அவங்க வயலை உழுது இப்போ நாத்தும் நட்டாங்க. ஆனா இயற்கை மறுபடியும் அவங்கள சோதிக்க ஆரம்பிச்சுது. மழை மறுபடியும் ரொம்ப பயங்கரமா வந்துச்சு. ஊர்ல இருக்கிற எல்லா ஆத்து குளம் எல்லாத்துலயுமே தண்ணி அதிகமா இருக்கிறதுனால அந்த தண்ணி இப்போ மொத்த வயலையும் முழுகடிச்சு ராமையா லக்ஷ்மி 2 பேரும் கட்டிக்கிட்ட அந்த குடிசையையும் முழுகடிச்சிருச்சு. இப்போ அவங்க கிட்ட எதுவுமே இல்ல. பாவம் ராமையா லக்ஷ்மி 2 பேரும் இப்போ அந்த மரத்துக்கு மேலே ஏறி அந்த கிளையில தான் உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. லக்ஷ்மி, பார்த்து பத்திரமா உக்காரு. இந்த வெள்ள நீர் நமக்காக கட்டி வச்சிருந்த ஒரே ஒரு குடிசையை கூட அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. இனி நம்ம வாழ்க்கைய எப்படி வாழ போறோன்னே தெரியல. ஏங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பேசாம இந்த மரத்துக்கு மேலேயே நாம ஒரு சின்ன குடிசை மாதிரி கட்டிக்கலாமா? இல்லனா நாம கீழே விழுந்துருவோம் போலங்க. லக்ஷ்மி, நீ கொஞ்சம் கவனமா உக்காரு. நான் எப்படியாவது இந்த மரத்தோட கிளையிலேயே ஒரு மேடையை ஏற்பாடு பண்றேன். அப்புறம் நீ கீழே விழாம பத்திரமா உக்காந்துக்கலாம். எனக்காக கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. அப்படி அந்த மரத்தோட கிளைங்களை எல்லாத்தையுமே சேர்த்து அதுக்கு மேல ராமையா ரொம்பவும் கஷ்டப்பட்டு சின்ன குடிசை மாதிரி ஒண்ணு கட்டிக்கிட்டு புருஷனை பொண்டாட்டியும் அதுலதான் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் பாஞ்சு போற வெள்ள நீர் மட்டும் தான் தெரிஞ்சுது. கடவுளே, எதுக்காக எங்களுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்கற? நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? சாப்பிட சாப்பாடும் இல்ல, தங்க வீடும் இல்ல. கடைசியில மரத்துல பறவைங்க மாதிரி நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த கஷ்டத்துக்கு ஒரு முடிவே இல்லையா? லக்ஷ்மி, என்னோட கையாலாகாத தனத்தால தான் உனக்கு இவ்வளவு கஷ்டம். உன்னை மகாராணி மாதிரி பார்த்துக்க முடியலனாலும் கொஞ்சமாவது நல்லா பார்த்துக்கிற பாக்கியத்தை கூட அந்த கடவுள் எனக்கு கொடுக்கல. என்னை மன்னிச்சிடு. அப்படி சொல்லாதீங்க. உங்க கூட இருக்கிறதுனா நான் எங்க வேணும்னாலும் இருப்பேன். கொஞ்சமா அரிசி மிச்சமாயிருக்கு. இந்த மரத்துக்கு மேலேயே அடுப்பு பத்த வச்சு நாம 2 பேரும் கஞ்சியை காய்ச்சியாவது குடிச்சு நம்ம உசுரை காப்பாத்திக்கலாம். இப்போதைக்கு நம்ம உசுரை காப்பாத்திக்கிட்டாதான் மத்ததை பத்தி யோசிக்க முடியும். நம்மளை சுற்றி இருக்கிற வயல் எல்லாமே தண்ணியில் மூழ்கி போச்சு லக்ஷ்மி. கண்ணெதிர்க்க நம்ம பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போகிறத பார்க்கும்போது நரகம் மாதிரி தோணுது. இந்த பூமி தாயி நம்மளை எதுக்காக இவ்வளோ சோதிக்கிறான்னு தான் புரியல. அழாதீங்க. அந்த கண்ணீர் நம்ம வயித்த நிரப்பாது. இப்போதைக்கு நாம இருக்கிறதுக்கு இந்த கூரையாவது இருக்கேன்னு சந்தோஷப்படணும். நாம வாழ்ந்தே ஆகணும். இந்த மழை விட்டதுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை மறுபடியும் புதுசாகும். அப்படி அவங்க 2 பேரும் இந்த மழை காலத்துல சில நாட்கள் வரைக்கும் பசியில தவிச்சுக்கிட்டு குளிர்ல நடுங்கிக்கிட்டு அந்த மரத்துக்கு மேலேயே வாழ வேண்டியதா இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த வெள்ள நீரில ஒரு படகோட உதவியால அந்த ஊரை சேர்ந்த ஒரு வயசான பாட்டி அந்த இடத்துக்கு வந்தாங்க. அடே ராமையா, லக்ஷ்மி, என்னங்கடா நீங்க 2 பேரும் எதுக்காக இப்படி மரத்துக்கு மேல உக்காந்துக்கிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி வெள்ளம் வர நேரத்துல மரத்துக்கு மேல இருக்கிறது ஆபத்து இல்லையா? அம்மா, எங்க குடிசை தண்ணியில மூழ்கிடுச்சு. வயலும் தண்ணியில மூழ்கிடுச்சு. ஊருக்குள்ள தங்க எங்களுக்கு வீடும் இல்ல. அதனால தான் இந்த மரத்தை எங்க வீடா மாத்திக்கிட்டோம். இங்க இருந்தா எங்க வயலையும் ஒரு பார்வை பார்த்துக்கலாம் இல்லம்மா. அட கடவுளே, உங்க 2 பேருக்கு இவ்வளோ கஷ்டமா? இது எங்க யாருக்கும் தெரியாம போச்சே. கவலைப்படாதீங்கடா, நமக்கு மேல ஒருத்த இருக்கான். கஷ்டத்தை கொடுக்கறவனே கஷ்டத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு வழியையும் காட்டுவான். காலம் மாறுண்டா. 2 பேரும் நம்பிக்கையோட இருங்க. நம்பிக்கை உங்களை காப்பாத்தும். அந்த நம்பிக்கையோட தாம்மா நாங்களும் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா இங்கே உக்காந்துக்கிட்டு இருந்தா பசி தீராதில்ல. எங்க கிட்ட இருந்த கொஞ்சம் அரிசியும் தீந்துடுச்சுமா. எங்க 2 பேரால பசி மட்டும்தான் தாங்க முடிய மாட்டேங்குது. என்கிட்ட கொஞ்சம் பழமும் இருக்கு, கொஞ்சம் சாப்பாடு இருக்கு, கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க. என் பேச்ச நம்புங்க. கஷ்டம் எல்லாருக்கும் எப்பவுமே நிரந்தரம் இல்ல. இருட்டு போச்சுன்னா வெளிச்சம் வந்துதானே ஆகணும். அந்த மாதிரி கஷ்டம் போச்சுன்னா சந்தோஷமும் வந்துதாண்டா ஆகணும். ரொம்ப நன்றிம்மா. பசியோட இருந்த எங்களுக்கு சாப்பாடு கொடுத்து சாமி மாதிரி காப்பாத்தி இருக்கீங்க. உங்களுக்கு நாங்க நிறையவே நன்றி கடன் பட்டு இருக்கோம். இந்த நன்றியை நாங்க எப்பவும் மறக்க மாட்டோம். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதுண்டா. இந்த இயற்கை நமக்கு எவ்வளவு சோதனை கொடுத்தாலும் அதை தாங்கிக்கிட்டு தைரியமா நிக்கணும். இந்த மழையெல்லாம் நின்னதுக்கு அப்புறம் மறுபடியும் உங்க வாழ்க்கை அழகா மாறும். அன்னைக்கு நானும் வருவேன், உங்க சந்தோஷத்துல பங்கெடுத்துப்பேன்.
நீங்க கொடுத்த தைரியம் எங்களுக்கு இன்னும் பலத்தை கொடுக்குமா? நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி நாங்க வாழ்க்கையில நல்லா இருப்போம். பசியோட இருக்கிற எங்களுக்கு சாப்பாடு கொடுத்திருக்கீங்க. இந்த உதவியை நாங்க மறக்க மாட்டோம். சில நாட்களுக்கு அப்புறமா வெள்ள நீர் எல்லாமே போயிடுச்சு. மழையும் சுத்தமா நின்னுடுச்சு. அப்போ மரத்தை விட்டு இறங்கி வந்து ராமையாவும் லக்ஷ்மியும் வயலை பார்த்தாங்க. ஆச்சரியம் என்னன்னா, அந்த வெள்ள நீரோட வந்த சத்தான மண்ணால அவங்க நாத்து நட்டு வச்சிருந்த எல்லா விளைச்சலும் ரொம்ப நல்லபடியா விளைஞ்சு கலகலன்னு இருந்துச்சு. அத பார்த்தவங்க 2 பேரும், லக்ஷ்மி, நம்ம வயலை பாரு. விளைச்சல் எந்த அளவுக்கு பச்சை பசேல்னு இருக்கு. அந்த மழை நம்ம வயலை மூழ்கடிச்சாலும் இப்ப விளைச்சல் நல்லா வந்திருக்கு. இத பார்க்கும்போது என் கண்ணுல கண்ணீர் தான் வருது. ஆமாங்க, என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியல. மறுபடியும் நட்ட பயிரெல்லாம் வீணா போச்சுன்னு நினைச்சேன். ஆனா இல்லங்க, கடவுள் இருக்கான். பட்ட கஷ்டத்துக்கான பலனை நிச்சயமா கொடுப்பான். அப்பதான் அந்த பக்கமா நடந்து வந்துகிட்டு இருந்த மத்த விவசாயிங்களான சோமையா ரங்கையா 2 பேரும் ராமையாவை பார்த்து அவனுடைய வயல்ல இருக்கிற விளைச்சலை பார்த்து ரொம்ப சந்தோஷமா, என்ன ராமையா, வயல்ல விளைச்சல் பளீச்சுன்னு இருக்கு. எங்களோட வயல்ல இருந்த விளைச்சல் எல்லாம் தண்ணியில அடிச்சுக்கிட்டு போன போதும் உன்னோட வயலும் விளைச்சலும் மட்டும் நல்லா இருக்கே, எப்படி? தெரியல சோமையா, நாங்க பட்ட கஷ்டமும் அந்த கடவுள்கிட்ட நாங்க வேண்டிக்கிட்டதாலும் தான் எங்க விளைச்சல் தப்பிச்சிருக்கு போல. அந்த வெள்ள நீரோட வந்த மண்ணு மட்டும்தான் எங்க விளைச்சலை காப்பாத்தி இருக்கு. இது அந்த பூமி தாயோட கருணை தான். உண்மைதான் ராமையா, நாங்க எல்லாருமே வெள்ளம் வந்த உடனே வயலை விட்டுட்டு ஊருக்கு ஓடி போயிட்டோம். ஆனா நீ மட்டும்தான் உன்னோட வயல்லையே தங்கி உன் வயலை நல்லபடியா பார்த்துக்கிட்டதால தான் உனக்கு இது கிடைச்சிருக்கு. நீ சொல்றது உண்மைதான். நாம எல்லாருமே ஊருக்குள்ள போய் பத்திரமா இருந்துக்கிட்டோம். ஆனா ராமையாவும் லக்ஷ்மியும் இங்கேயே தங்கி அவங்க வயலை பாதுகாத்தாங்க. அதனால தான் அவங்களுக்கு இந்த நல்ல பலனும் கிடைச்சிருக்கு. இது சந்தோஷமான விஷயம்தான். நீ சொல்றது உண்மைதான் சோமையா. கஷ்டம் வரும்போது கஷ்டம் வந்துடுச்சேன்னு ஓடி போறதை விட்டுட்டு தைரியத்தோடவும் நம்பிக்கையோடவும் இருந்தோம்னா அப்பதான் அந்த கஷ்டம் நம்மளை விட்டு சீக்கிரமா போகும். அதே நேரத்துல தான் அந்த ஊரோட ஜமீன்தாரான பூபதி அவருடைய மாட்டு வண்டியில ராமையாவோட வயல் கிட்ட வந்தாரு. ராமையா வயல்ல விளைச்சலை பார்த்து சந்தோஷப்பட்டு ராமையா கிட்ட ரொம்ப பெருமையா அவர் இப்படி சொன்னாரு. ராமையா, உன்னோட வயல்ல விளைச்சல் நல்லபடியா விளைஞ்சிருக்கு. இந்த வருஷம் நம்ம ஊர்லயே நீதான் அதிக விளைச்சலை விளைய வச்சிருக்க. அதுக்கான பரிசு நிச்சயமா உனக்கு கிடைச்சே தீரும். உன்ன மாதிரி ஒரு கடின உழைப்பாளி இருக்கிறது பெருமைதான். ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. நீங்க எங்களுக்கு எதனா உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, மழையில எங்க குடிசை அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. சின்னதா ஒரு குடிசையை கட்டிக்க ஏதாவது உதவி பண்ணுங்க ஐயா. நிச்சயமா ராமையா, உன்ன மாதிரி ஒருத்தவனுக்கு உதவி செய்யறது என் கடமை. ஊருக்குள்ள உனக்காக ஒரு வீட்டையே நான் கட்டி கொடுக்கறேன். உன்னோட வயல்ல விளையிற விளைச்சலையும் நானே வாங்கிக்கிறேன். இனிமே உன் வாழ்க்கையில உனக்கு கஷ்டமே வராது. ஐயா, கும்பிடுறேங்க ஐயா. இப்ப எங்க கஷ்டமெல்லாம் தீரப்போகுதுங்க ஐயா. உங்களை மாதிரி நல்ல மனுஷங்களோட ஆசீர்வாதம் எங்க மேல இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த கஷ்டமும் வராதுங்க ஐயா. லக்ஷ்மி, நீயும் உன் புருஷனுக்கு துணையா தைரியமா கூடவே இருந்தியே. அது சாதாரண விஷயம் இல்ல. எல்லா பொண்ணுங்களும் உன்ன மாதிரியே தைரியமா இருக்கணுமா. ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருந்து நீங்க சந்தோஷமா வாழணும். பாத்தீங்களா பூபதி ஐயா, நான் முன்னாடியே சொன்னேன், கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு கடவுள் சோதனையை கொடுப்பான், ஆனா கையை விட மாட்டான்னு. நான் சொன்ன மாதிரி தான் ராமையா கஷ்டப்பட்டு உழைக்கிறவன். அவனுக்கு சோதனைகள் நிறைய வந்தாலும் இப்ப வாழ்க்கையில வெற்றியோட நிக்கிறான். ஆமா, அன்னைக்கு நீங்க கொடுத்த தைரியம் தாமா எங்களை இந்த அளவுக்கு தைரியத்தோட நிக்க வச்சிருக்கு. அதே மாதிரி நீங்க கொடுத்த சாப்பாடு தான் எங்களோட பசியையும் தீர்த்துச்சு. ராமையா, நீ உண்மையான விவசாயி. எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் மண்ணை நம்பினவன் என்னைக்குமே தோத்து போக மாட்டான்னு உன் மூலமா இன்னைக்கு எங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ராமையா, நாளைக்கு காலையில உன்னோட பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு என்னோட வீட்டுக்கு வந்துடு. உன்னோட புது வீடு கட்டுறதுக்கான வேலையை நாம ஆரம்பிக்கலாம். அதோட விவசாயத்துக்காக உனக்கு மாடுங்களையும் கூடவே கலப்பையும் கொடுக்கறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு நீங்க தான் கடவுள் மாதிரி. உங்க புண்ணியத்துல நாங்க சந்தோஷமா வாழ்ந்துருவோம். ஆமா லக்ஷ்மி, பூமி தாயை நம்பி வாழறவன் என்னைக்குமே தோக்க மாட்டான். அவனுக்கு கடவுள் ஏதோ ஒரு உருவத்துல வந்து உதவி செய்வாரு. இன்னைக்கு நமக்கு ஐயாவோட உருவத்துல வந்து உதவி செஞ்சிருக்கான். ராமையா, நான் சொன்ன மாதிரியே உனக்கு ஒரு நல்ல விடியல் விழிஞ்சதில்ல. இப்ப உன் வாழ்க்கையில சந்தோஷம் தானே இருக்கு. இந்த சந்தோஷத்தை நீ மட்டும் வச்சுக்க கூடாது. உன்ன மாதிரியே இருக்கிற நிறைய விவசாயிங்களுக்கு உதவி செய்யணும். சரிங்கம்மா, நீங்க சொன்னதை நான் எப்பவுமே ஞாபகத்துல வச்சுப்பேன். இந்த மண்ணை நம்பி நான் கஷ்டப்பட்டு உழைப்பேன். அதே மாதிரி என்னால முடிஞ்ச உதவியை எல்லாருக்கும் பண்ணுவேன். ஜமீன்தார் பூபதி வாக்கு கொடுத்தபடியே
ராமையாவுக்கு லக்ஷ்மிக்கு ஒரு நல்ல வீட்டை கட்டி கொடுத்தாங்க. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே ராமையா லக்ஷ்மியோட திறமையையும் பொறுமையையும் பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க. ராமையா லக்ஷ்மி 2 பேருமே சந்தோஷமா அந்த வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, இயற்கை நம்மள எவ்வளவு சோதிச்சாலும் சரி, அந்த நேரத்துல ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க துணையா இருந்துகிட்டு உதவி செஞ்சுக்கிட்டு தைரியத்தை கொடுத்துக்கிட்டு அந்த கஷ்டத்தை 2 பேரா சேர்ந்து எதிர்த்து நிக்கணும். எப்போ நாம கஷ்டத்தையே எதிர்த்து நிக்கிறோமோ அப்போ அந்த கஷ்டம் நம்மள பார்த்து நம்ம தைரியத்துக்கு தலைவணங்கி நம்மள விட்டு சீக்கிரமா போயிடும். நாமளும் சந்தோஷமா இருக்கலாம். திகு திகுன்னு எரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த வெயில் காலம் முடிய போகுது. வெயிலால காஞ்சு போயிருந்த அந்த பூமி இப்ப மழையால ஈரமாச்சு. இடைவிடாம பேஞ்ச மழையில சிரிப்புறத்தை சேர்ந்த குளம் கொட்டை எல்லாமே தண்ணியால நிறைஞ்சு போச்சு. அந்த குளத்துல வெள்ளையா இருக்கிற வாத்துங்க சந்தோஷமா நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சுங்க. ஆகாயத்துல இன்னும் அந்த கருமேகங்கள் அப்படியே தான் இருந்துச்சு. மெதுவா தூரலும் விழுந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ரங்கையா அப்படிங்கிற ஒருத்தன் ஆத்தங்கரையோரமா ஒரு 4 குச்சிங்களை நட்டு வச்சு அதுக்கு மேல ஒரு துணியை போட்டு அதுக்கு கீழே உக்காந்துக்கிட்டு இருந்தான். அவனுக்கு முன்னாடி இருக்கிற 2 கூடையில இப்பதான் பிடிச்ச மீனுங்க ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தாலும் குளிரா இருந்தாலும் கூட அவன் அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு மீன் வாங்க யாராவது வருவாங்களான்னு காத்துக்கிட்டு இருந்தான். ரங்கையா குளிர்ல கை 2யும் தேய்ச்சிக்கிட்டு அந்த ஆத்த பார்த்து அவனுடைய மனசுக்குள்ள, ஆமா தாயே, எத்தனை நாளைக்கு அப்புறம் தான் உனக்கு என் மேலே கருணை வந்துச்சா? இந்த வெயில் காலத்தில் பூமி மட்டும் காயலம்மா, ஏழைங்களோட வயிறும் காஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. இந்த 6 மாசமா எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஒத்த மீன் கூட கிடைக்கலம்மா. 6 மாசமா நானும் என்னோட பொண்டாட்டியும் பெரும்பாலும் பட்டினியாக தான் இருந்தோம். என்னைக்காவது ஒரு நாள் கிடைக்கிற கஞ்சியை குடிச்சுதாம்மா நாங்கள் 2 பேரும் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நேரம் நல்லா இருந்ததால் நேற்றுல இருந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. வலைய போட்டதில் 2 கூட நிறைய மீன் கிடச்சிருக்கு. இது எல்லாத்தையும் வித்துட்டா நாங்கள் வயிறார சாப்பிடலாம். எல்லாத்தையும் வித்துட்டு தான் நான் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு மனசுக்குள்ள பேசிக்கிட்டு தோல்ல இருக்கிற துண்டை எடுத்து முகத்துல இருக்கிற மழை தண்ணிய தொடச்சிக்கிட்டு இருந்தான். அப்படி மெதுவா பெஞ்சுக்கிட்டு இருந்த மழையில ஒரு கையில கொடையும் ஒரு கையில பையையும் பிடிச்சுக்கிட்டு சத்தியம்மா அங்க வந்தா. மழை பெஞ்சதுல வழியெல்லாம் சேரா இருந்துச்சு. வலிக்கு விழாம இருக்க பார்த்து பார்த்து காலடி எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ சத்தியம்மா மனசுக்குள்ள, சே என்ன மழை இது, கொஞ்சம் பேஞ்சா போதுமே, தெருவெல்லாம் சேரா ஆயிடுது. வெளியில இப்படி மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, இந்த மழையில சூட மீன் குழம்பு சாப்பிடணும்னு ஆசையா இருக்குன்னு இந்த மனுஷன் என்ன வெளியில துரத்தி விட்டுட்டாரு. ஏன் போய் அவராவது மீன் வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம்ல? மாட்டாரு. அதுக்கும் நாங்க தான் போயாகணும். என்னப்பா ரங்கையா சும்மா உக்காந்துக்கிட்டு இருக்க? மீன் இப்ப பிடிச்சதா இல்ல பழைய மீன் ஏதாவது சேர்த்து கலந்து வச்சிருக்கியா? ஐயோயோ இல்லைம்மா, காலையில் தான் வலைய போட்டு உயிரோடு இருக்கிற மீனை பிடிச்சி வச்சிருக்கம்மா. இன்னும் அது உயிரோட தான் இருக்கு பாருங்க, உடனே வாங்கிக்கோங்க. சரி ரங்கையா, 1 கிலோ மீன் எடை போட்டு கொடு. ஆமா என்ன விலை? கிலோ மீன் 50 ரூபாம்மா. மழை இல்லாமல் மீனுங்க விலை அதிகமாயிடுச்சு, தப்பா எடுத்துக்காம கொடுங்க. 50 ரூபாவா? என்ன ரங்கையா ஒரே நாள விலையை இவ்வளோ ஏத்தி வச்சு சொல்ற? என்னால அவ்வளோலாம் கொடுத்து வாங்க முடியாது. 25 ரூபாய் கொடுக்குறேன், 1 கிலோ மீனை போடு. ஐயோ கடவுளே, காலையில் எழுந்து வந்து அந்த குளிரில் வலைய போட்டு மீன் பிடிச்சா வெறும் 25 ரூபாய்க்கு கேட்குறாங்களே. ஆமாம் தாயே, நான் ஏழைம்மா, அதிகமாக ஆசைப்பட மாட்டேம்மா. 25 ரூபாய்க்கு கொடுத்தா அது கட்டுப்படி ஆகாது. பேசாம ஒரு 40 ரூபாய் கொடுங்கம்மா. சத்தியமா கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு, சரி இந்தா 35 ரூபாய் இருக்கு, 1 கிலோ மீனை கொடு. வேற வழியும் இல்லாம ரங்கையாவும் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டான். சத்தியம்மாவுக்கு மீன் கட்டி கொடுக்கும் போது அப்பதான் தூரத்துல இருந்து ஒரு ஏழை வேக வேகமா ஓடி வந்துகிட்டு இருந்தான். அவனோட பேரு ராமு. அவன் கையில ரொம்ப பெரிய மீன் ஒண்ணு வச்சுக்கிட்டு இருந்தான். அவ்வளவு பெரிய மீன் பிடிச்ச சந்தோஷம் அவன் முகத்துல இல்ல. என்னன்னு தெரியல, அவன் முகம் ரொம்பவே வாடி போயிருந்துச்சு. அந்த மீனை தூக்க முடியாம தூக்கிக்கிட்டு கஷ்டப்பட்டு ரங்கையா கிட்ட வந்தான். ரங்கையா அவன் கையில இருக்கிற பெரிய மீனை பார்த்து ஆச்சரியப்பட்டான். அண்ணே, இந்த மீனை நீ வாங்கிக்கிறியாண்ணே? எனக்கு அவசரமா பணம் தேவை. எங்க அம்மா அங்க உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. ரங்கையா அவன் சொன்னதை கேட்டு அந்த மீனை பார்த்து, அடடே, இவ்வளோ பெரிய மீனை பிடிச்சிருக்கியா ராமோ? ஆனா என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லையாடா. கொஞ்ச நேரம் இரு, யாராவது வந்தா அவங்களுக்கு இந்த மீனை வித்துடலாம். ராமு வேற வழி இல்லாம கண்ணுல கண்ணீரோட அந்த மலையில நனைஞ்சுக்கிட்டு அந்த பெரிய மீனை கையில பிடிச்சுக்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்தான். அப்பதான் அந்த வழியில சுப்பையா அப்படிங்கிற ஒரு பெரிய மனுஷன் வந்தான். சுப்பையாவுக்கு மனுஷங்களை விட பணத்து மேலதான் ஆசை ரொம்ப அதிகம். எதிர்க்க இருக்கிறவன் பசியோட செத்தாலும் கூட
அவனுக்காக ஒத்த ரூபாய கூட அவன் எடுத்து செலவு பண்ண மாட்டான். என்ன ரங்கையா, மழை அதிகமா இருக்கா என்ன? அப்படின்னு சொல்லும்போது சுப்பையாவோட பார்வை ராமுவோட கையில இருக்கிற அந்த பெரிய மீன் மேல போச்சு. அந்த மீனை இன்னைக்கு வாங்கி எப்படியாவது சமைச்சிடணும் அப்படின்னு நினைச்சு, என்ன ராமு, மீன் ரொம்ப பெருசா இருக்கே, என்ன வேலை? அப்போ ராமு சுப்பையாவை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, ஐயா, வீட்டில் எங்க அம்மா உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சுத்தமா உடம்பு முடியல. இந்த மீனை வாங்கிக்கிட்டு ஒரு 200 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அவங்க உயிரை காப்பாத்தின புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ சுப்பையா அவனுடைய மனசுக்குள்ள, இவனுக்கு இப்போ பண தேவை அதிகமா இருக்கு போலயே. 200 ரூபாயா? அவ்வளோ பணம் கொடுத்து நான் ஏன் இப்போ வாங்கணும்? 10 ரூபாய கொடுத்தா கூட இப்ப இந்த மீனை இவன் எனக்கு கொடுப்பான். அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வெளியில ராமு கிட்ட, 200 ரூபாயா? யாருடா இந்த மழையில 200 ரூபாய் கொடுத்து மீன் வாங்குவாங்க? 50 ரூபாய் கொடுக்கறேன், அதை வச்சுக்கிட்டு மீனை கொடு. இந்த மீனுக்கு 50 ரூபாயே அதிகம்தான். 50 ரூபாய் அப்படின்னு சொன்னதும் ராமுவோட மனசு ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு. அதெல்லாம் அவங்க அம்மாவுக்கு வைத்தியம் பார்க்க முடியாதே. இல்லைங்க ஐயா, 50 ரூபாய்க்கு எங்க அம்மாவுக்கு ஜுரம் மாத்திரை கூட என்னால வாங்கி தர முடியாதே. நான் காலங்காத்தால எழுந்து குளிர்ல நடுங்கி கஷ்டப்பட்டு இந்த மீனை பிடிச்சிக்கிட்டு வந்திருக்கேங்க ஐயா. தயவு பண்ணி 200 ரூபாய் கொடுங்க ஐயா. 50 ரூபாய்க்கு வராதுங்க ஐயா. அப்படின்னு சொல்லி ராமு ரொம்பவும் கவலையோட அழ ஆரம்பிச்சிட்டான். ஒழுங்கா 50 ரூபாய்க்கு தர்றதுனா தா, இல்லைன்னா நான் வாங்காம போயிடுவேன். அப்புறம் உங்க அம்மாவுக்கு எப்படி வைத்தியம் பாப்ப? அப்படின்னு சொல்லி மனசாட்சியே இல்லாம அவன் திரும்பி அங்கிருந்து போக பார்த்தான். அப்போ ரங்கையாவோட கண்ணுல இருந்தோ கண்ணீர் வந்துச்சு. ஏன்னா அவனையும் ஒரு தாய் தானே பெத்தாங்க. தாய்க்கு உடம்புக்கு முடியலனா அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு ராமுவை பார்த்ததுமே அவனுக்கு புரிஞ்சுது. ராமுவோட கண்ணுல இருந்து வர கண்ணீரை பார்த்து ரங்கையாவால அமைதியா இருக்க முடியல. அவன் உடனே எழுந்துச்சு நின்னு, ஐயா சுப்பையா, அந்த ஏழையோட கண்ணீரை கொஞ்சம் பாருங்க. அந்த புள்ள அவங்க அம்மாவோட உயிரை காப்பாத்த தவிக்குது. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசுறீங்களே. அவன் 200 ரூபாய் தானே கேக்குறான். அந்த பணத்தை கொடுத்து மீனை வாங்கிக்கலாமே. சுப்பையாவுக்கு அதை கேட்டதும் ரொம்ப கோவம் வந்துச்சு. என்ன ரங்கையா, அவனுக்காக வந்து பேசிக்கிட்டு இருக்கியா? எனக்கு அந்த மீன் தேவையில்லை, நான் அந்த மீனை வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி திமிரா அங்கிருந்து அவன் போயிட்டான். பாவம் ராமு கிட்ட இப்போ பணமும் இல்ல. அம்மாவுக்கு எப்படி வைத்தியம் பண்றது அப்படின்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா, உன்னை காப்பாற்ற முடியும்னு எனக்கு தோணலம்மா அப்படின்னு பாவம் அவன் அழ ஆரம்பிச்சிட்டான். அதை பார்த்து சத்யம்மாவுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சத்யம்மா மனசுக்குள்ள, சீச்சி, நானும் ஒரு பொம்பளையா? அந்த புள்ள கண்ணுக்கு எதிர்க்க அம்மாவை காப்பாற்ற முடியலன்னு அழுதுகிட்டு இருக்கான். அவனுக்கு உதவி செய்யறதுக்கு கூட எனக்கு மனசு வரலன்னா நல்லா மனுஷியே இல்ல. கண் எதிர்க்க ஒரு உயிர் போகும்போது அதை பார்த்துக்கிட்டு எப்படி அமைதியா இருக்க முடியும்? இந்த பையனுக்கு நான் இப்ப உதவி செய்யல, அந்த கடவுள் என்ன மன்னிக்க மாட்டாரு. சத்யமா ராமு பக்கத்துல போய், அழாதப்பா, உங்க அம்மாவுக்கு ஒன்னும் ஆகாது. இந்த மீனை நான் வாங்கிக்கிறேன். ஆனா என்கிட்ட 100 ரூபாய் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சத்யமா 100 ரூபாய் கொடுத்தப்போ அதை பார்த்துக்கிட்டு இருந்த ரங்கையா, அம்மா சத்யாம்மா, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுமா. நீங்க 100 ரூபாய் தாங்க. நான் மீன் வித்து சம்பாதிச்ச பணம் 100 ரூபாய் இருக்கு. ராமு, மொத்தமா இதுல 200 ரூபாய் இருக்கு. இதை எடுத்துக்கிட்டு உங்க அம்மாவை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிக்கிட்டு போ. ராமு ஆச்சரியமா அவங்க 2 பேரையுமே பார்த்தான். அவன் கண்ணுல இப்ப ஆனந்த கண்ணீர் கொட்டுச்சு. நீங்க செஞ்ச உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு ராமு அங்கிருந்து சந்தோஷமா போனான். சத்யமா அவ கையில இருக்கிற மிச்ச பணத்தை எடுத்து ரங்கையா கிட்ட கொடுத்துட்டு கையில இருக்கிற மீனை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா அங்கிருந்து அவளுடைய வீட்டுக்கு போனா. இந்த பக்கம் ராமுவும் போயிட்டான், அந்த பக்கம் சத்யமாவும் போயிட்டாங்க. இப்போ ரங்கையா மட்டும்தான் தனியா உக்காந்துக்கிட்டு இருந்தான். நேரமும் போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு பக்கம் காத்து சில்லுன்னு வீசிக்கிட்டு இருந்துச்சு. சூரியனும் மெதுவா மறைஞ்சுக்கிட்டு இருந்தான். அந்த பக்கமா யாரும் வர மாதிரியும் தெரியல. அவ்வளவுதான், இன்னைக்கு வியாபாரம் முடிஞ்சது, வீட்டுக்கு கிளம்பலான்னு மனசுக்குள்ள நினைச்சான். இதுக்கு மேல யாரும் வரமாட்டாங்க, பேசாம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி ரங்கையா வலையையும் கூடையையும் கொஞ்சம் மீனையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனான். வீட்ல சீதா, என்னங்க இப்படி தொப்ப கட்டியா நினைச்சிட்டு வந்திருக்கீங்க? ஆமா, இன்னைக்கு வியாபாரம் எப்படி நடந்துச்சு? கையில பணம் ஏதாவது இருக்கா இல்லையா? வீட்ல சாப்பிட அரிசி சுத்தமா இல்லைங்க. நீங்க பணம் கொடுத்தா நான் அரிசி வாங்கிட்டு வந்து சோறு வடிப்பேன். அதை கேட்டு ரங்கையா தலை குனிச்சு நின்னான். மழை தண்ணியோட அவன் கண்ணுல இருந்து கூட தண்ணி கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ ரங்கையா, என்ன மன்னிச்சிடு ரங்கம்மா, காலையில இருந்து வலை போட்டு பிடிச்ச மீனை நான் வித்துட்டேன். ஆனா என் கையில 1 ரூபாய் இல்ல.
இன்னைக்கு பிடிச்ச மீனில் மிச்சமான 2 சின்ன மீனும் அப்படியே கையில் 20 ரூபாய் பணமும் தான் இருக்கு. அப்படி அன்னைக்கு அந்த ஆத்தங்கரையில என்ன நடந்துச்சோ அத அப்படியே சீதா கிட்ட சொன்னா. ரங்கையா சொன்னது கேட்டு சீதாவோட கண்ணு கூட கலங்க ஆரம்பிச்சிடுச்சு. அந்த பையன் அவங்க அம்மாவோட உசிரை காப்பாற்ற போராடுறத பார்த்து என்னால் அமைதியாக இருக்க முடியல ரங்கம்மா. அதனால தான் நான் என் பணத்தை கொடுத்துட்டேன். என்னை மன்னிச்சிடு. சீதாவோட கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அது புருஷன் மேல இருக்கிற பெருமையாலேயும் சந்தோஷத்தினாலேயும் வந்தது. சீதா ரங்கையாவோட கைய பிடிச்சுக்கிட்டு, பரவாயில்ல விடுங்க, ஒருவேளை பட்னியா இருந்தா என்ன ஆயிட போகுது, ஆனா அந்த புள்ளையோட அம்மா உசுறு பொழைச்சுக்கிட்டு அதுவே போதும். பட்னியா இருக்கிறது நமக்கு ஒண்ணு புதுசு இல்லைல்ல, அந்த அம்மா உயிரோட வந்தாங்கன்னா அதுவே போதும். நீங்க பண்ணதுல எனக்கு கோவம் எதுவும் இல்லைங்க. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பெருமையா தான் இருக்கு. உங்களை மாதிரி நல்ல புருஷன் கிடைச்சதுக்கு நான் கொடுத்துதான் வச்சிருக்கேன். எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பெருமையா தாங்க இருக்கு. பொண்டாட்டி சொன்னதை கேட்டு ரங்கையாவோட மனசுல இருந்த பாரமே இறங்கி போயிடுச்சு. அவனுக்கு உடம்பெல்லாம் நனைஞ்சு நடுங்கிக்கிட்டு இருந்தாலும் கூட மனசுக்குள்ள தெரியாத ஒரு கதகதப்பு இருந்துச்சு. கவலைப்படாதீங்க, உடம்பு நடுங்குதா? நீங்க கொண்டு வந்த இந்த 2 மீன் போதும். நான் அதை வச்சு குழம்பு செஞ்சு கொண்டு வரேன். இன்னைக்கு சாப்பாடு இல்லாம அந்த மீனை மட்டும் சாப்பிட்டுக்கலாம். நீங்க போய் துணியை மாத்திக்கிட்டு வாங்க. சீதா சந்தோஷமா போய் அடுப்பை பத்த வச்சு அந்த மீனை கழுவி கொண்டு வந்து மண்பானையில ரொம்பவும் மணமணக்கிற ஒரு நல்ல குழம்ப வச்சா. அந்த குழம்பு கொதிக்கும் போது வர வாசம் அந்த வீடெல்லாம் தாண்டி அந்த தெருவெல்லாம் கூட பரவ ஆரம்பிச்சுது. அப்படி அன்னைக்கு ராத்திரி நேரம் சாப்பாடு இல்லைனாலும் அந்த மீன் குழம்ப சாப்பிட்டு 2 பேரும் படுத்து தூங்குனாங்க. அடுத்த நாள் காலையில சூரியன் வந்தான். மழையும் இப்போ விட்டு இருந்துச்சு. ஆனா சில்லுன்னு காத்து வீசிக்கிட்டு இருந்துச்சு. ஆகாயம் அமைதியா இருந்துச்சு. ரங்கையா அன்னைக்கு ரொம்பவும் உற்சாகமா வலையை எடுத்துக்கிட்டு ஆத்தங்கரைக்கு போனா. மனசுக்குள்ள எந்த ஒரு கவலையும் இல்லாம அமைதியா உட்காந்துக்கிட்டு வலைய ஆத்துல தூக்கி போட்டுட்டு பொறுமையா பாத்துக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்திலேயே அந்த வலை ரொம்ப கனமாச்சு. என்னடா அப்படின்னு சொல்லி பலம் எல்லாத்தையுமே பயன்படுத்தி இழுத்து பார்த்தா அந்த வலையில இன்னைக்கு ரொம்ப பெரிய பெரிய மீனுங்க மாட்டி இருந்துச்சு. அத பார்த்து ரங்கையா ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது அப்பதான் ராமு ரொம்பவும் சந்தோஷமா அங்க வந்தான். அவன் முகத்துல ஒரு சிரிப்பு இருந்துச்சு. ராமு சந்தோஷமா ரங்கையாவை பார்த்து, அண்ணே, நேற்று நீ எனக்கு கொடுத்த பணத்தில் எங்கள் அம்மாவை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போய் மருந்து வாங்கி கொடுத்தண்ணே. என் அம்மா இப்போ உசுரோட இருக்காங்கண்ணே. நீ செஞ்ச உதவியை என் உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன். அப்பதாங்க சத்தியம்மாவும் வந்தா. அவளுடைய முகத்திலேயே கூட ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. ரங்கையாவோட கூடையில இருக்கிற மீனுங்களை பார்த்து சத்தியம்மா சந்தோஷப்பட்டா. அப்போ சத்தியம்மா, ரங்கையா, உன் நல்ல மனசுக்கு தான் இந்த மீன் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு என் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. பேரமே நான் பேசல. நீ சொல்ற விலைக்கே இந்த மொத்த மீனுகளையும் நான் வாங்கிக்கிறேன். அதை கேட்டு ரங்கையா ரொம்பவும் சந்தோஷமா மேல ஆகாயத்தை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொன்னான். உண்மைதான், ஆபத்துல இருக்கிறவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யும் போது அந்த கடவுளும் நமக்கு பெரிய உதவியை செய்வாரு அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு ரங்கையா சந்தோஷமா மீனை வித்தான். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, கஷ்டத்துல ஒருத்தங்க வந்து நம்ம கிட்ட உதவி கேட்கும் போது அவங்களுடைய அந்த சூழ்நிலைய பயன்படுத்திக்கிட்டு நாம பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது. அவங்கள ஏமாத்தணும் அப்படின்னு நினைக்க கூடாது. கஷ்டத்துல இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்தினா கடவுள் நம்மள கஷ்டப்படுத்திடுவாரு. அவங்கள நாம சந்தோஷப்படுத்தினா நாளைக்கு அந்த கடவுள் நம்மள சந்தோஷப்படுத்துவாரு.